பழகி வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் 4 தான் ஆக்சுவலி ப்ளே பண்ண வரும். இப்போ நிறைய பேருக்கு ஆக்சுவலி ஒரு டவுட் இருக்கு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஏன்டா இத்தனை நாளாக வீடியோ போடலாம்னு ஒரு டவுட் இருக்கு. ஸோ அதே வந்துட்டு நான் ஒரு கிளியரான ஒரு வந்து எனக்கு இப்போதான் வந்து லீவே விட்டாங்க ஆக்சுவலி சொல்லணும்னா. ஏன்னா வந்துட்டு நான் இப்போ 7th இருந்து 8th போறேன். ஸோ நான் 8th போகும்போது எனக்கு வந்துட்டு ஒரு 10 நாள் கிளாஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு லீவ் இருக்கேன். லீவ் எடுத்துக்கோங்க. ஸோ அதனால வீடியோஸ் எதுவுமே ரெகுலராக வரும். அண்ட் இப்போ என் செகண்ட் டவுட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஐஸ்கிரீம் 4க்கு டேரக்டாக ஆக்சுவலி வந்துடும். இதுக்கு இடையில ஐஸ்கிரீம் 2. ஸோ அதுக்கிட்ட என்கிட்ட வந்து ஒரு கிளியரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ ஐஸ்கிரீம் கேம் வந்துட்டு கிரியேட் பண்ண கம்பெனி இருக்காங்க இல்லையா, அதாவது கெப்லர் ஸ்கீம் இருக்காங்க இல்லையா, அதாவது ஐஸ்கிரீம் கிரியேட் பண்ண கம்பெனி. அந்த கம்பெனி வந்துட்டு ஒரு புது அப்ரோச் கொடுத்தாங்க. அதாவது ஒரு பீட்டா வெர்ஷன் மாதிரி அந்த பிக்சர்ஸே நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் எஸ்கேப்லாம் பார்த்து வச்சுருக்காங்க. அதனால வந்துட்டு கொஞ்சம் ஒரு வீடியோ ஸ்டார்டிங்காக நான் வந்துட்டு அந்த வீடியோஸ்லாம் போடாது. அதனால மூவியே வந்துட்டு நாளைக்கு ஐஸ்கிரீம் சாட் 2 அதுக்கு ஐஸ்கிரீம் 3 வந்துட்டு நாளைக்கு வந்து நான் வந்துட்டு கரெக்டாக போயிட்டுறேன். ஏமாத்திட்டு பேசாம டேரக்டா கேம் பிளேக்குள்ள போயிடலாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேம்ல ஜெயிக்க பாக்குறேன். அண்ட் 4 ட்ரெயின் நடக்குறேன். 4ல இருந்து 7 தான் இருக்கு போகலாம். அண்ட் இப்போ வந்துட்டு ஒரு கட்சி இருக்கும். ஸோ இந்த கட்சியில் என்ன கேட்டுறாங்க பார்த்தா இப்போ ராடுடைய ஃபேக்ட்ரி. அண்ட் வந்துட்டு இப்போ ராடுடைய வேன் வந்துட்டு இதை இங்கே போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேன்ல தான் இப்போ ஆக்சுவலி நம்மளும் உள்ள இருக்கோம். அதாவது இப்போ எப்படி கான்செப்ட் போகும் அப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 3ல ஃபைனலாக என்ன நடந்திருக்கும், சாப்டர் 2ல லிஸ் அப்படின்ற பேர் வந்து மாட்டிருப்பான் ராடு கிட்ட. லிஸ் யாரு அப்படின்ட்டா பையன் பேர் வந்துட்டு சார்லி. சோ அந்த சார்லியுடைய தங்கச்சி தான் அந்த லிஸ்ட்ன்ற அந்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்து நம்ம ராடு கிட்ட மாட்டிக்குவான். கடைசியில அவளை காப்பாத்துவோம் நம்ம நினைப்போம். ஆனா வந்துட்டு அவ என்னால வந்துட்டு வேகமா போற ட்ரக்ல இருந்து கீழே குதிக்க முடியாது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராடு கிட்டே மறுபடியும் போய் மாட்டிக்குவான். ராடு கிட்ட போய் மாட்டதுக்கு அப்புறமா ஒரு பையனை போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ராடு கிட்ட மாட்டிக்குவான். 3 பேருமே நம்ம காப்பாற்றுவோம் நினைப்போம். ஆனா கடைசியில 3 பேருமே மாட்டிக்கிறாங்க. இங்க இருக்க மாதிரி இந்த kids, you're all reunited again. I'll leave you alone a moment so you can talk about your adventures. But don't get too comfortable. No. Now that you're all beautiful and plump and chubby, soon you will enter my special room and I'll squeeze you to the last drop. ஆக்சுவலி நமக்கு வந்துட்டு இப்போ ஒரு பெரிய மிரட்டல் விட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ராட் என்ன சொன்னா பண்ணிட்டா, நீங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. ஸோ உங்களுடைய அட்வென்ச்சர்ஸ் பத்தி நீங்க வந்துட்டு பேசுறது கொஞ்சம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். ஆமா நீங்க ரொம்ப அட்வான்டேஜ் தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா உங்களை கொஞ்ச நேரத்திலேயே நான் வந்துட்டு என்னுடைய ஸ்பெஷல் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு புளிஞ்சு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான். ஸோ நம்ம வந்துட்டு இருந்தாலும் காப்பாற்றணும்ல, அதனால வந்துட்டு நம்ம உயிரை பணைய வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றுறதுக்காக போயிட்டு இருக்கோம். அண்ட் இதான் வந்துட்டு அந்த நம்ம விளையாடுவோம் அந்த கேரக்டர் ஜே. ஸோ இவன் எப்படி இங்கே உள்ள வருவான் அப்படின்ட்டா, ராட் வந்துட்டு இந்த லிஸ் மைக்கு சார்லி இவங்க 3 பேரும் ஐஸ்கிரீம் சாப்டர் 3ல வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு பிடிக்கும் போது தான் வந்துட்டு ஒரு சீக்ரெட் ஃபார்முலா, ராடுடைய ஐஸ்கிரீம் சீக்ரெட் ஃபார்முலா வந்துட்டு கீழே விட்டுருமா. ஸோ அப்படி விட்டுரும் போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஐஸ்கிரீம் சீக்ரெட் ஃபார்முலா நம்ம எடுத்துட்டு ஒரு புது ஐஸ்கிரீமை நம்மளே கிரியேட் பண்ணி நம்மளே வந்துட்டு குண்டாகி ராடு கிட்ட வந்து நம்மளே வாண்டடா மாட்டிக்குவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்கு. அண்ட் நான் இப்போ வந்துட்டு ஒரு ரோபோட், நீங்க அங்கே கவனிச்சிக்கலாம் என்னன்னு தெரியல, அது உங்களுக்கு இருக்கும். அந்த ரோபோட் வந்துட்டு ஒரு பயங்கர மோசமான ஒரு ரோபோட்டுங்க. அந்த ரோபோட்டுக்கு முன்னாடி ஒரு டோர் இருக்கு பாத்தீங்களா, அந்த டோரை ஓபன் பண்ணணும், அவ்வளவுதான் இந்த கேமோட கான்செப்ட். ஸோ சிம்பிளா தான் இருக்கும். ஆனா அதுக்காக தான் நம்ம இவ்வளவு வேலை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ராடை என்ன தெரியுமா பண்ணுங்க,
உனக்கு டிராப்லாம் வச்சிருக்கேன் இங்க வாடா. ஓகே அவ்வளோதான். இப்போ வந்துட்டு போஸ்ட் வைங்க அவ்வளோ 30 செகண்டுக்கு அவளுடைய தொல்லை நமக்கு இருக்காது. ஸோ இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்ட்டா ஒன்றுமே பண்ணாதீங்க. இங்க மேல வந்து இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் இந்த டிராஃபி வச்சு கழட்டி விட்டுருங்க அவ்வளவுதான். ஸோ இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ராடோடைய ஒரு டிராஃபி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த டிராஃபில வந்துட்டு என்ன அப்படி இருக்குன்னா இந்த டிராஃபி வந்துட்டு என்ன சொல்றது மேல இதோடைய அந்த ஷார்ப்பா இருக்கு அந்த ஒரு பார்ட். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ராட் அதுக்குள்ள யூஸ் வந்துட்டானா இவனை எப்படி பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது ஸ்டண்ட் பண்றதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால எந்த பொருளை வச்சு அடிச்சாலும் ஸோ இப்போ ஆக்சுவலி நான் ரெண்டாவது தேடிட்டு இருக்குது என்ன அப்படின்ட்டா ஒரு ஐஸ்கிரீம் வந்து தேடிட்டு இருக்கேன். ஸோ அதை இங்கே கிடைக்குமான்னு எனக்கு சரியா தெரியல. ஒருவேளை கிடைச்சாலும் கிடைக்கலாம். நீங்க வந்துட்டு யூடியூபர் நேம் வந்துட்டு கேக்குது. ஸோ நம்ம நேம் கூட போடலாம். பட் ஆனால் வந்துட்டு அதெல்லாம் நெட்வொர்க் ஆன்லைன்ல தான் வரும். ஓகே ஸோ இது வந்துட்டு அந்த ரோபோட் அந்த போரிஸ்ன்ற அந்த ரோபோட் இருக்கு பாத்தீங்களா அந்த ரோபோட்டை பத்தி வந்துட்டு போட்டிருக்கு. ரொம்பவே அது வந்துட்டு டக்குனு வாயில வர மாட்டேங்குது. ரொம்பவே அந்த என்ன சொல்றது செக்யூர்டா வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு அந்த ரோபோட்டு. அது மட்டும் இல்லாம அது என்ன வெப்பன் வச்சு நம்ம அடிச்சாலுமே சரி அது வந்துட்டு உடையவே உடையாதான். ஸோ இப்படிதான் வந்துட்டு அதோடைய கிரியேஷன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்பதான் அந்த ரோபோ வந்துட்டு இதா இருக்கான் ப்ரோக்ராம் ஆயிருக்கான். ஸோ அதனால வந்துட்டு நம்ம அதுக்கிட்ட ஜாக்கிரதையே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல போட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த ரோபோ வந்துட்டு டிஃபீட் பண்றதுக்கான ஒரே ஒரு வழி என்ன பண்ணிட்டா ஏதாவது ஹைட்டான பிளேஸ்ல இருந்து அந்த ரோபோ கீழே விழுந்தா மட்டும்தான் வந்துட்டு டேமேஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போட்டிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ண இந்த குறைஞ்சு போன ஒரு டைல்ஸ் இருக்கு இல்லையா இதுல வந்துட்டு அவனை டபுடின்னு கீழே விழுக வைக்க பாவம் செத்த உடனே நமக்கு வந்துட்டு அந்த டோருக்குள்ள போகலாம். பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா உள்ள ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பட்டன் இருக்குங்க அந்த பட்டனை அழுத்தணும் அவ்வளவுதான். அதை அழுத்திட்டோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த கேஜுக்குள்ள அடைஞ்சு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்துட்டு போயிடுவாங்க. காப்பாத்திடலாம். அண்ட் இந்த ராடு வந்துட்டு எப்போ என்னால அந்த மினி ராடு கிட்ட நான் மாட்டிடுவேன் நினைச்சேன் மாட்டல. நான் அந்த பக்கம் போனா இந்த பக்கம் வராடா இந்த பக்கம் போனா ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல இருந்து சீக்கிரம் கிளம்பணுங்க. இந்த க்ரோபாரை வந்துட்டு டக்குன்னு நான் எடுத்துட்டு என்ன பண்ணுவோம் பண்ணிட்டா அங்க ஒரு பலகை வச்சு வந்துட்டு அலசி வச்சிருப்பாங்க கதவெல்லாம் அதான் இப்ப நான் போயிட்டு உடச்சு அதுக்குள்ள ஆர்டர் ஸ்டெப்ஸ்ல ஆர்டர் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுதான் இப்ப எனக்கு தேவை. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ராடை வந்துட்டு இந்த இடத்துல அது திரும்பாகாம அளவோட இதுக்கு அவங்க க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஓகே இங்க பிங்க் ஐஸ்கிரீம் இருக்கு. அந்த ஐஸ்கிரீம் நம்ம போற வழியில வந்துட்டு எடுத்துக்கலாம். நீங்க 4 ஆணி இருக்கும். அந்த 4 ஆணியுமே பாத்தீங்க பண்ணிட்டு நம்ம தான் பிடிங்கி விடணும். ஆனா ஓகே யாருமே வரல. எனக்கு வேற யாராவது பின்னாடி வருவானுன்னு லைட்டா பயமா இருக்கு. சொல்லுவாங்க இதை பிடிக்கிட்டதுக்கு அப்புறமா இங்க வந்துட்டு சொன்ன பாத்தீங்களா ஸ்டெப் லேடர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒண்ணு இருக்கும். இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டா இதை நீங்க வந்துட்டு அந்த ஒரு பென்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம் பாத்தீங்களா அந்த பென்ட்ல வந்துட்டு நீங்க போய் போட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு அங்கதான் யூஸ் ஆகும். அது அந்த ராட் இங்க இல்ல அப்படின்னா ஃபேக்டரிக்குள்ளதான் இங்கே சுத்திக்கிட்டு இருக்கான். சொல்றாங்க ஃபுல்லாவே ஃபேக்டரி தான். வளரிக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த வெண்ட்டுக்குள்ளார நீங்க இப்படியே போங்க. இந்த வெண்ட்டுக்குள்ளார நீங்க அப்படியே போனீங்கன்னா அது போயிட்டு ஒரு எஜ்ஜில முடியும். இங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு கட்சீன் வரும். அந்த கட்சீனை கேளுங்க. ஸோ இந்த கட்சீனை என்ன சொல்லுவோம் அப்படின்ட்டா இந்த மாதிரி வந்துட்டு சின்ன பையன் எங்கேயும் வந்துட்டு என்னுடைய ஃபேக்டரி வந்து தப்பிச்சு போக முடியாது. அதாவது வந்துட்டு தப்பா நடந்துச்சே போனேன் என்னுடைய மினி ராட்ஸ் வந்து எனக்கு உடனே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்ட்டா போறான். போயிட்டு அவனுடைய வேனை ரெடி பண்றதுக்காக வந்துட்டு கீழே வேன் ரிப்பேர் பண்ணாங்களா. ஸோ அந்த ரிப்பேர் பண்ற ப்ராசஸ் வந்துட்டு அவன் கலந்துக்க போயிட்டான். ஸோ இப்போ நம்ம அந்த சேனலை யூஸ் பண்ணி இந்த ஸ்டெப் லேடர் எடுத்து நீங்க இங்க போட்டுக்கோங்க. உங்களுக்கு அப்புறமா தான் யூஸ் ஆகும்.
அப்புறம் அப்படியே டக்குனு போயிடாதீங்க. இந்த மேட்ச்ல உள்ள மாதிரியே உங்களுக்கு வந்துட்டு நீங்க விளையாடும் போதும் அந்த பிங்க் ஐஸ் ஏய் ஐயோ நல்லா வசமா மாட்டிக்கிட்டேனே. அதாவது சரி விடுங்க, ஒத்துக்கிறேன். லைட்டா அப்படியே கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த ஜம்ப் ஸ்கேர்ல அப்படியே ஒரு மாதிரி இதாயிடுச்சு. ஐயோ டேய், நான் எக்ஸ்பெக்டே பண்ணலடா டேய். தயவு செஞ்சு இந்த கேமை யாரும் வந்துட்டு என்ன சொல்றது, என்ன சொல்றது, ரொம்ப வயசானவங்க இல்ல, ஏதாவது ஹார்ட் பேஷண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்ட்டா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்ல ஏதாவது வந்துட்டு விளையாடுறீங்க அப்படின்னாலும் இந்த கேம் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு சொல்லிடுறேன். அப்புறம் வந்துட்டு டிஸ்க்ளைமர் இந்த வீடியோல ஃபர்ஸ்டே போட்டுருக்கணும், வேற ஃபர்ஸ்ட் போட்டுருவாங்க, நான் லாஸ்ட்ல போடுறேன். இல்ல லாஸ்ட் இல்ல, நடுவுல போடுறேன் டிஸ்க்ளைமர், ஓகேவா? இங்கேயே சுத்திட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு ஓகே நான் அந்த பிங்க் ஐஸ்கிரீம் அங்கே இருக்கு, அதை ஆக்சுவலி மட்டும் நான் எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அந்த வெண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு தான் நான் போகணும். இது எடுக்கிறதுக்காக தான் நான் திருப்பி இங்கே இந்த இடத்துக்குள்ளேயே பாருங்கன்னு நினைச்சது. ஸோ பார்க்கலாம். நான் பக்கமே வரலடா, அப்படியே நான் போயிடுறேன். ஏய் ராடு, ஐயோ எங்க இதே இடதாங்க, ஜஸ்ட் கொஞ்சம் நம்ம வந்து ஃபாஸ்டா ரியாக்ட் இருந்தா தப்பிச்சிருக்கலாம். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதனால வந்துட்டான். அதான் டக்குனு பண்ணி மட்டும் எதுவும் கையும் ஓட்டா காலும் ஓட்டா என்ன பண்றது தெரியல. சரி ஓகே, இங்க வந்து ஒரு கிளீனிங் ரோபோட் போயிட்டு எப்பயும் நம்ம திறக்கும் போது பாத்துறோம். பாக்கல ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆனா அலரம் முடிச்சிருச்சு. கண்டிப்பா இப்ப அந்த ராடு வரது வந்துருவான். சோ இப்ப இந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு ஓகே ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் இருக்கு வேற லெவல். ஸோ இந்த டோர் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். அங்க இன்னொரு டோர் இருக்கு, அந்த டோர் எங்க போகும் இருக்கு, நான் அந்த டோரை பார்த்துட்டு வரேன். ஓகே. ஸோ இங்கதான் நம்ம வந்துட்டு போக வேண்டியது இருக்கு. நீங்க வந்துட்டு ஒரு கோடுமே இருக்கு 0 அப்படின்னு நீங்க வந்துட்டு ஒரு கோடு இருக்கு. இந்த கோடெல்லாம் நீங்க வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும். வந்துட்டு மொத்தமா இங்க மேட்ச்ல வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு சில நேரம் வந்துட்டு அந்த இது இருக்கலாம். ஐயோ அது பேர் என்ன, ஐடி கார்டு. ஐடி கார்டு உங்களுக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கும். அந்த மெயினோட சொல்லியாச்சா? அந்த கோடெல்லாம் மெயினா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பை த வே இந்த இடத்துல வந்துட்டு ஐஸ்கிரீம் இருந்தாலும் வந்துட்டு இருக்கும், ஒரு எல்லோ கலர் ஐஸ்கிரீம். பட் இந்த மேட்ச்ல வந்து அது இங்க இல்ல. அண்ட் இந்த இது என்ன சொல்றது, இந்த ஐடி கார்டு வந்துட்டு ரொம்ப முக்கியமான வந்துட்டு ஒரு பொருள் இந்த கேம்ல சொல்லணும்னாலே. அந்த முனிராடு வேற வருது. ஸோ இந்த இடத்துல இருக்கா, இந்த இடத்துல இல்ல. இந்த மினிராடு அப்படியே இங்க தள்ளி விட்டு அப்படியே நிக்கிறோம். சரி ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல அப்படியே போய் பாத்தீங்க பண்ணிட்டா லாக்கர்ஸ் இருக்கு உங்களுக்கு. என்னுடைய எந்த இடத்துல போனாலும் நீங்களா இருக்கு. அந்த ராடை இவங்களே கத்தி கூப்பிட்டுருவானுங்க போல. நம்ம வேற எல்லா பக்கமும் கவனிச்சுட்டே இருக்கணுங்க. அவன் எந்த வரலாம் அப்ப அவன் எவ்வளவு பெரிய மோசமான ஆளா இருப்பான்னு பாத்தீங்களா. நீங்க அழுத்திட்டு அப்படியே மேல போயிருங்க, மேல போயிடலாம் இருங்க. வரடா மேல ஏறி வரடா. அவன் தொல்லை பத்ததுன்னு பார்த்தா அங்க பின்னாடி வேற ஒரு மினி ராடு துரத்திட்டு வந்துட்டு இருக்குது. சரி ஓகே, அவன் எப்படி வந்துட்டு இப்ப அந்த சைடு தான் வந்துட்டு இருப்பான், நம்ம பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பான். நான் டக்குன்னு இப்ப ஓடி போயிட்டு அப்படியே இப்ப வந்துட்டு இங்கதான் இருக்கான். நான் வந்துட்டு அந்த மியூசியம் சைடு அப்படியே இப்ப ஓடி போயிடுறேன். ஓடுற இந்த இடத்துல சீக்கிரம் இருக்காதுடா. அந்த ராடு இங்க வரதுக்குள்ள நம்ம மெயினா இந்த இடத்த கிராஸ் பண்ணி போடும். இப்பதான் எனக்கு வீடு வருச்சு. ஸோ ஒரு வழியா வந்தாச்சுங்க. இந்த சைட்ல வந்துட்டு நிறைய லாக்கர்ஸ் இருக்கும். இந்த லாக்கர்ஸ்ல எல்லாம் வந்துட்டு இந்த
கார்டு வந்துட்டு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தேன். ஓகே, எனக்கு இந்த லாக்கர் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி ஆயிடுச்சு. ஸோ இந்த கார்பெட் இருக்கு இல்லையா, இந்த கார்பெட் வந்து ரொம்ப முக்கியமான பொருள். ஸோ அதனால இந்த கார்பெட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு போங்க. பை த வே இங்க கிரீன் ஐஸ்கிரீம் இருக்கான்னு பார்க்கணும். ஐஸ்கிரீம் இருக்கா? ஓகே, அதுக்கு முன்னாடி இங்க வந்துட்டு ஒரு இது இருக்கு, கோடு இருக்கு 05. அண்ட் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரும் ரொம்ப ஒரு முக்கியமான பொருள் சொல்லணும்னா. அண்ட் இந்த இந்த ஜோசப் சலிமனுடைய பைக்கு, இந்த பைக் பின்னாடி கூட கோடு இருக்கும்னு நினைச்சேன். ஆனா என்ன ஸோ ஓகே, இந்த கார்பெட் எடுத்து இங்க போட்டு வச்சுக்கோங்க. பை த வே நம்ம ஏதோ கோடு பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம் மறந்துட்டேன். 0 வேற என்ன பார்த்தோம்னா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா தப்பா மட்டும் தயவு செஞ்சு போட்டுருந்தீங்க, அலாரம் முடிச்சிடும். அந்த ராடுக்கு வந்துருவோம். ஓ உடு 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 அந்த சைடு கொஞ்சம் ரிஸ்க்கு. நான் தான் நினைச்சேன் அங்கே போமா வேண்டாமாரு. ஸோ நீங்க இப்படி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த ரெண்டெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு வேளை அந்த ராடு இங்க வந்துட்டா கூட உங்களுக்கு வந்துட்டு வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ செக் பண்ணுங்க. இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் இன் கிரன்ச்சி கோன் கான்டெஸ்ட். ஸோ அதாவது வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் கோன் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கிரன்ச்சியா யார் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இது மாதிரி என்ன சொல்றது, ட்ராஃபி தருவாங்க. அந்த கான்டெஸ்ட்ல வந்துட்டு ராடு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்து நீங்க இங்க சேஃப்டியா போட்டுக்கோங்க. அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் நான் போடுறதும் போது எனக்கு லைட்டா பட்டுருச்சு கீழே. ஓகே, ஃபிஃப்த் ப்ரைஸ் இன் இல்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இன் என்ன போட்டிருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இன் 15th அமெரிக்கன் ஐஸ்கிரீம் மேக்கர்ஸ் காம்படிஷன். ஓகே, அடுத்து இது வந்துட்டு ஜோசப் சலிவனோடது. என்னமோ அவார்டு வாங்கி வச்சிருக்கானுங்க இவனுங்கெல்லாம். சரி ஓகே விடுங்க. அந்த அவார்ட்லாம் என்னன்னு எனக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா இப்ப நம்ம வந்துட்டு ஓகே, ஸோ இப்போ இந்த கடைசியா நம்ம ஒன்று பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, அந்த ஒரு ஐஸ்கிரீம் சாரி ஒரு இதுக்கு என்னது சொல்லிட்டு இருந்தேன். நம்ம கடைசியா ஒரு டிராஃபி பார்த்தோம் இல்லையா, அந்த டிராஃபி வந்துட்டு என்ன பண்ணிட்டா ராடு போட்டிருக்கா இல்லையா, ராடும் ஜோசப் சலிவனும் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி உள்ள ஒரு காஸ்டியூம் தான் பெஸ்ட் ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காஸ்டியூம் தான். அதுக்காகவே வந்து ஒரு டிராஃபி ஏன் கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த ஓடுற ஓகே, நான் கோடையுமே ஆக்சுவலி வந்துட்டு பார்த்துட்டேன். 25 ஓகே இருங்க. அப்புறம் 5 இன்னும் ஒரே ஒரு கோடு மட்டும் தான் நமக்கு வேணும். அந்த கோடை நம்ம வந்துட்டு கண்டுபிடிப்போம். அலாரம் படிச்சுக்கிட்டே இருக்கிறான், கடுப்பாகுது. போலாம். எப்படா இங்க வந்த எங்கடா அழகு அது வர மாதிரி சீக்கிரம் கூட வர டிஸ்ட்ராக்ட் வர கொஞ்ச நேரம் இல்லாத நல்லா தாண்டா இருந்துச்சு. ஏன்டா திருப்பி வந்து உயிரிழக்கிறேன் திடீர்னு காலை பிடிச்சி இருக்கிற போறேன். எனக்கு அது மாதிரி லைட்டா
வாடா வா. ஆனா கூட அவன் வரமா டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா வந்துட்டு ஒரே டேய் ராட் ப்ளீஸ்டா சீக்கிரம் வாடா. வீடியோ இப்ப 20 நிமிஷம் போயிருக்குடா. ராட் ப்ளீஸ்ரா வாடா. டேய் எப்ப பார்த்தாலும் க்ளோஸ் ஜம்ப் ஸ்கேர் தான் பண்ணுவேடா நீ. இவன் வேற நிக்கிறானே. வா 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 வா. எப்பாடி அந்த பக்கம் அந்த மினி லாடு எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்குங்க. நம்ம அந்த மினி லாடு கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ மேல ஸோ இல்லை அப்படின்ட்டு அவ்வளோதான். ஓகே ஸோ இந்த பக்கம் வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த ராடு வந்துட்டு அந்த என்ன சொல்றது நம்மள புடிச்சு வச்சிருந்தா ஃபேக்டரி அந்த சைடு தான். இது வேற கொஞ்ச நேரம் தான் வாயை மூடிட்டேன். நானே வந்துட்டு அவனை இப்பதான் கஷ்டப்பட்டு அந்த ஃபேக்டரியில வேற பிளாக் வந்துட்டு தள்ளிட்டு வந்துருக்கேன். பார்த்துக்கோ கடுப்பு எழுதிட்டு இருக்காது. ஜீரோ கோடு இருக்கா? கோடு இல்லையா? கலர். ஏய் நீ அதுக்குள்ளேயே எப்ப அங்க வந்த? நீ அதுக்குள்ள எப்படா இங்க வந்த? நான் உனக்கு இப்போட கஷ்டப்பட்டு அங்க தள்ளிட்டு வந்தேன். போயிட்டான். இப்ப இந்த லேடர் எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டு இப்ப இங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய வேலை இங்க பண்ணணும். ஒரு முக்கியமான வேலை இது. ஸோ வந்துட்டு இந்த பிளாட் வந்துட்டு இந்த பக்கமா தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டுட்டு இது அவ்வளவுதான். இந்த ரீஸ் எடுத்து உடச்சு தள்ளிடுங்க. அவ்வளவுதான். போறாங்க அந்த ராடு போறான். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம எந்த சத்தமும் போட வேண்டாம். அமைதியா வந்துட்டு அந்த கூட மட்டும் தேடலான்னு பார்த்தா இவன் இன்னும் இங்கேதான் இருக்கான் போலையே. இவன் இன்னும் போலையா? சுத்திக்கிட்டு இருக்கா. அச்சோ இங்க இன்னொரு ஒரு மினி லாட் இருக்கு. வேற ஸ்கூல்ல போய் தான் ஆகணும். ஏன்னா எனக்கு ஐஸ்கிரீம் தேவைப்படுது. ஐடியா இல்ல. பயமா இருக்கு. அதான் நானே இவ்வளவு பொறுமையா போயிட்டு இருக்கேன் சொல்லலாம். எங்கடா இல்லடா ஐயோ
கடைசி நாளுக்கு வந்துட்டேனே, கடைசி லைஃப்க்கு வந்துட்டேனே. ஐயோ! சரி, இந்த பென் எடுத்துக்குவோம். இது ரொம்ப தேவைப்படும் நமக்கு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மினி டாட். நீங்க போறீங்களா? என்ன போன உடனே போயிட்டான். அவ்வளோ நல்லவன் கிடையாது. சரி ஓகே. இங்க வந்துட்டு ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கை மட்டும் பாத்தீங்க பண்ணிட்டா சாரி என்ன உனக்கு இருக்காது. இந்த கார்பெட் குளிர பாத்தியம் மட்டும் வச்சுட்டு வருவோம். அது நம்ம இப்ப இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் போட்டு ஒரு குழியை இது பண்ண பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் அந்த குழியில் தான் போயிட்டு இதை விரிக்கணும். ஏன்னா அந்த போட்டு வந்துட்டு ஒரு ட்ராப் செட் பண்றோன்னு வச்சுக்கோங்களேன். ஓ ஓகே ஓகே. இந்த கார்பெட் வந்துட்டு ஆக்சுவலி ஓகே. ஸோ இப்போ எங்க அந்த 2 ஐஸ்கிரீம் இருக்கும்? நான் தான் ரொம்ப தேடிக்கிட்டே இருக்கேன். ஸோ எங்க எனக்கு அந்த ஐஸ்கிரீம் இருக்குன்னு தெரியல. ஆர்டர் இருக்கு இல்ல, இது ஒளிஞ்சிக்கிறது கிடையாது. இல்ல, எப்பவுமே இங்கதான் இருப்பான். இன்னைக்கு இங்க இல்ல. சரி ஓகே. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த இடத்துல இருக்குது வந்துட்டு வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம். உள்ள போனதான் மேபி வந்துட்டு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த இடத்துல ஃபுல்லா போயாச்சு. அந்த பிங்க் கிரீன் ஐஸ்கிரீம் ஆக்சுவலி அந்த இடத்துல இருக்கு. பட் ஆனா வந்துட்டு அந்த மினி ராடும் அங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓடி போயிட்டாங்க. இந்த ஐஸ்கிரீமை மட்டும் அப்படியே எடுத்துட்டு போய் செட் பண்ணிட்டு போயிடலாம். நான் தப்பிச்சிட்டேன். நான் கூட அவட்ட மாட்டிக்கவே நினைச்சேன். கிரேட் எஸ்கேப். ஒரு தடவை கூட இந்த மாதிரி பண்ணதே இல்லை. ஓகே ஓகே. அந்த இடத்துல போயிட்டு அந்த ஐஸ்கிரீமை வச்சுட்டு பார்த்துட்டேன் அந்த எல்லோ ஐஸ்கிரீம் கூட. ஸோ ஐஸ்கிரீம் இங்க வச்சுட்டு அந்த எல்லோ ஐஸ்கிரீம் வந்துட்டு அந்த டஸ்ட்பின்ல இருக்கு. ஸோ இப்போ அதையும் வந்துட்டு எடுத்துட்டு வந்துடலாம். அது இங்க இருக்கு பாருங்க. எல்லோ ஐஸ்கிரீம் இங்கதான் இருக்கு. ஸோ இப்போ இந்த எல்லோ ஐஸ்கிரீம் போயிட்டு நம்ம வந்துட்டு இந்த இடத்துல பட்டர் வந்துட்டு இந்த ஒரு பபுள் வந்துட்டு கிடைக்கும். கஷ்டப்பட்டு எடுப்போம். ஆனா இந்த பபுள் கம் வந்துட்டு நம்ம அவ்வளோ போட்டோம் கீழே போட்டுருவோம் இந்த கேம்ல. ஸோ யாரும் வந்துட்டு இந்த பபுள் கம் ஸ்டார்ட் ஆகுது. யூடியூபரா வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி உள்ள கேர் தான் சொல்றேன். இப்ப பபுள் கம் கிடைச்சிருச்சு இல்லையா? ஸோ இப்போ பபுள் கம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம அந்த போர்டுஸ்க்கு ஒரு ட்ராப் செட் பண்ணி கிட்டத்தட்ட 99.9% இந்த கேம் வந்துட்டு நம்ம முடிச்ச கணக்கு தான் வந்துட்டு வரும். ஸோ ஆமா ஏறா. ஸோ இன்னும் நமக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் தேவை. அதுக்கு அந்த கன்னு, அதுக்கு அந்த லாஸ்ட் டிஜிட் கோடை மட்டும் நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும். நம்ம வந்துட்டு இந்த கேமை ஈஸியாக முடிச்சிடலாம். அதுக்கு இந்த ராடு மட்டும் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்காம இருந்தா நல்லா இருக்கும். ராடும் மினி ராடும் பிரச்சனை நல்லா இருக்கும். இதெல்லாம் சத்தம் போட்டுட்டு இருந்தா அவ்வளவுதான், முடிச்சு விட்டுருவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு பபுள் கம் வந்து ரெட் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, சீக்கிரம் 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 சீக்கிரம். இப்ப வந்து இந்த போலீஸை வந்துட்டு கீழே விழுக வைக்கணும்.
ஆடு வேற டக்குன்னு வந்துடுறான்டா. ஓகே ஓகே, அவன் எப்படி நம்ம பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான். நான் இப்ப டக்குன்னு என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டா, இந்த இடத்துல இருந்து நான் வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போக போறேன். அதாவது வந்து இந்த இந்த பிளாக்ல இருந்து இன்னொரு பிளாக்கு ஆக்சுவலி வந்து போக போறேன். ஏன்னா இந்த ஃபேக்டரி வந்துட்டு ஒரு பெரிய ஃபேக்டரி. ஸோ ஆமா, அதனால நம்ம வேற எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்ட்டு அந்த ராடால கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு கோடு, இந்த கோடு மட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு இந்த கேமை நம்ம வந்துட்டு ஈஸியா பிடிக்கலாம். ஆனா இந்த மினி ராடும் வந்துட்டு படுத்துற பாடுதான் தாண்ட முடியல சொல்லணும்னா. நல்லா ஃபுல்லா வந்து தேடியாச்சு. நம்ம தேடாத இடம் ஏதாவது இருக்கா? இந்த பிளாக்ல தான் இது கோடெல்லாம் இருக்கும். ஓகே, சிலிண்டரு. ஓகே, இந்த டோருக்குள்ளேயே போக முடியாது. இது ஒரு நார்மலான லாக்கரு. ஓகே, ஏய் ஓகே, ஃபைனல் நம்பர் ஆக்சுவலி கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த அந்த இடத்துல போயிட்டு நம்ம அந்த கோடை மட்டும் போடணும். அதாவது 6 தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த கன் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். கடவுளே ப்ளீஸ் கிடைச்சிடணும். 6 அடி திறந்துருச்சுங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கன்னை எடுத்துட்டு போயிட்டு மொத்தமா 2 புல்லட் இருக்கு. ஒரு புல்லட் ராடுக்கும் இன்னொரு புல்லட் வந்துட்டு அந்த போரிஸ்க்கும் வச்சோன்னா கரெக்டா இருக்கும். ஸோ வாங்க. அவ்வளோதாங்க. ஸோ கேம் பிளே முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த போரிஸை மட்டும் பாருங்க, அவ்வளோதான் டிஃபீட் பண்ணியாச்சு. அவன் வந்துட்டு வந்து கீழே விழுந்தான். ஸோ கீழே விழுந்ததுல அவன் வந்துட்டு செத்து போயிட்டான்னு சொல்லலாம். யாரும் பயப்படாதீங்க. வந்துட்டு இந்த ராடை சுட்டு டைமை வேஸ்ட் பண்ண போறது கிடையாது. டக்குனு போயிட்டு இந்த ப்ளூ பட்டன் அழுத்தணும். அவ்வளோதான். இந்த பட்டன் அழுத்துறதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டம் கேட்டோம். ஒப்பாடு எல்லாரும் ரிலீஸ் ஆயிட்டாங்க. Hey, what's going on in here? Let's go. Get back here. I said get back here, you little bastard. Just missed it. These kids are driving me crazy. How could they run away again? Huh? Well, these two don't take very far. They're actually still inside my factory. It's only a matter of time before I find them. ஓகே, ஸோ அதாவது இந்த கட்சீன்ல இருந்து ராட் என்ன சொல்ல போறான் அப்படின்னா, இப்ப இந்த பசங்க எல்லாரும் ஒரு டியூப்ல குடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த டியூப் எல்லாமே வந்து இந்த ஃபேக்டரிக்குள்ளதான் போய் கனெக்ட் ஆகுது. அதனால நான் கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு இந்த சின்ன பசங்க எல்லாரையுமே கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போறான். ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அடுத்து ஐஸ்கிரீம் 5, ஐஸ்கிரீம் 6, ஐஸ்கிரீம் 7, ஐஸ்கிரீம் 8ன்னு சொல்லிட்டு இந்த கேம் தொடர்ந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸ்டர் எக் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதோட இப்போ வந்துட்டு இந்த கேமையும் நம்ம வந்துட்டு முடிச்சிட்டோம். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடியுது. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவரை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஆக்கர்ஸ் கேமிங் சேனலே வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் எடுத்து ஆல்ல போடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ஒன்னே உங்களுக்கு அப்டேட் வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் மறக்காம நாளைக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்டர் 2 கேம்ஸ் எனக்கு வந்து ஒரு மத்தியானம் அந்த மாதிரி வரும். வெயிட் பண்ணுங்க. அது வந்து இந்த கேம்ஸாக வந்துட்டு எஃபோர்ட் போடுங்க.